ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு நிலத்துக்கு நடுவுல ஒரு அழகான கோயில் இருக்கு. ஆனா வருத்தம் என்னன்னா, அந்த கோயில் பாழடைஞ்சிருக்கு. பாபராயர்பேட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான கிராமத்துல அமைஞ்சிருக்கிற இந்த கோயில பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ விஜய வரதராஜ பெருமாள் கோயில்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கோயில்ல இருக்கோம். உள்ள ஒரு ராஜகோபுரம் வேற இருக்கு. இந்த கோயிலோட வரலாறு என்ன எல்லாத்தையுமே இப்ப பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கோயில்ல என்ன வரலாறு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படியே இந்த கோயிலையும் இப்போ நம்ம சுத்தி பார்க்கலாம். இப்போ இந்த கோயிலை அறநிலையத்துறை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்துல இது இன்னும் அழகா கட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கோபுரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கல் வச்சிருக்காங்க. இது எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பா ஒரு கதவு இருந்திருக்கணும். ஏன்னா அதுக்கேத்த மாதிரியே அங்க பாருங்க மேல நமக்கு ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. சரி, இங்க ஒரு இடத்துல தான் இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கேயுமே ஒரு கதவு இருந்திருக்கணும். எதுக்கு ஒரே கோபுரத்துக்குள்ள 2 கதவு அப்படின்றது நமக்கு சரியா தெரியல. ஆனா ரொம்ப பாதுகாப்பா தான் வச்சிருக்காங்க. இந்த கோயில் உருவானதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையும் சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியல. இந்த கோயிலை கட்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் தான். அவர் ஒரு குறுநில மன்னர் தான். அவர் தீவிர பெருமாள் பக்தரா. அவர் எப்படின்னா, முதல்ல தன்னோட வீட்டில் பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கோயில்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பூஜையும் தவறாமல் பார்ப்பாரு தினமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மன்னர் எதனால் இந்த கோயிலை கட்டாருன்னா, அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. வாங்க பார்த்துக்கிட்டே பேசுவோம். பெருமாளோட தீவிர பக்தராக இருக்கக்கூடிய இந்த பாபராயர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் தன்னோட வீட்டில் பூஜைக்கு நேரம் ஆயிடுது. அப்போ திடீர்னு பூஜைக்கு நேரமானதுனால எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலைகளால லேட் ஆயிடுது. அப்போ கோயிலுக்கு போனால் அங்கேயும் பூஜை முடிஞ்சிருது. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பாபராயர் வீட்லேயே உண்ணாவிரதம் இருந்து அவர் இருக்கார். மொத்தம் 3 நாள் ஆகுது. 3ஆவது நாள் இரவு பெருமாள் கனவுல நீ எனக்காக ஒரு கோயில் ஒன்று கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. பதறி போய் எந்திரிச்ச பாபராயர் ஐயையோ, இது கனவா நிஜமானே தெரியலையே, எந்த இடத்துல கோயில் கட்டணும்னு தெரியல அப்படின்னா, பெருமாள் மறுபடியும் தோன்றி நமக்கு பார்த்தீங்கன்னா கழுகு அது சுற்றுவாங்க. இங்கே கரெக்டாக எந்த இடத்துல ரவுண்ட் அடிக்குதோ அந்த இடத்துல நீங்கள் கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். சரி, எங்கே கட்டுறதுன்னு தெரியாமல் மறுநாள் காலையில் அவரும் பார்க்க இந்த இடத்த சுற்றி கழுகு சுற்றுறதுனால இந்த இடத்துல கோயில் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோயில் கட்டுறதுக்கு ஏற்ற இடமா இல்லாத மாதிரி இருந்தது. அதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணும்போது ஒரு மாடு தானாகவே பால் சுரக்கிறத பார்த்துருக்காரு.
அப்படி அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருந்திருக்கு. அதை எடுத்து இன்னைக்கு வரைக்கும் பராமரிச்சுட்டு வராங்க. அது இங்கே தான் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் அந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்றது போல் சொல்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் அங்கங்கே சதலமடைஞ்சு இருக்கிறதுனால கொஞ்சம் பாதுகாப்பாக தான் போக வேண்டியது இருக்குது. ஜெய் ஸ்ரீராம். இந்த கோயிலில் வந்து விஜயவள்ளி தாயார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாயாரும் நம்மளுடைய வரதராஜ பெருமாளும் காட்சி அளிக்கிறாங்க. நம்மளோட வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கிற மாதிரியே இந்த விஜய வரதராஜ பெருமாள் கோயிலையும் பள்ளி இருக்குது. அது எங்கே இருக்குது நம்ம உள்ளே போகும்போது காட்டுறேன். இப்போ வந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ராஜகோபுரம் தருது. அப்படியே வாங்க நம்ம அங்கே போவோம். இந்த கோயில் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்ட உடனே ஒரு ஆர்வத்தில் வந்தேன். அப்போ இப்போ கோயில் உள்ளே போக முடியல. ஆனால் இருந்தது அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பின்னாடி நமக்கு வந்து கோபுரம் தெரியுது, உள்ளே வந்து பெருமாள் இருந்தாங்க. பட் இப்போ எல்லாமே வந்து ரெனோவேட் பண்ணுறாங்க. மேபி இந்த கோயில் இன்னும் நல்லா புனரமைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ கற்கள்லாம் விழுந்து கிடக்கு. இந்த கோயிலை முட்டு கொடுத்து நிற்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணாங்க அப்படின்னா மேபி இது வந்து இன்னும் பெட்டராகவே வந்து ஆகும். அப்படி ஆகும்போது நம்ம அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி. இந்த கோயில் வரதராஜ பெருமாள் கோயில் மாதிரி இந்த கோயிலையும் பள்ளி இருக்குது. இந்த கோயிலில் பெருமாள் அவ்வளோ அழகாக இருக்காருன்னு தெரிஞ்சதும் பார்க்கலான்ற ஆர்வத்தில் வந்தேன். ஆனால் இந்த கோயில் இப்போது புனரமைக்கிறதுனால நம்மளால் உள்ளே போய் பார்க்க முடியல. ஆனால் நிச்சயமாக இந்த கோயில் புனரமைச்சதுக்கு அப்புறமா இது இதை விட ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நிச்சயமாக போய் பார்க்கலாம். இதோட அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.